அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ பார் கௌரி. கௌரி சீரியலில் எப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரேன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கௌரி சீரியலில் பலரும் பல விதமாக கமெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்கலாம். நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம கடப்பா கனகா கிட்ட கோயம்புத்தூர் கோயிலில் சிக்கி தவிக்கிறது ரொம்பவும் நல்லா இருக்குது, சீக்கிரமாக பைத்தியம் பட்டம் கட்டி சீக்கிரமாக கோயம்புத்தூருக்கு முடிக்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்த நண்பர் வந்து ஆவுடி அப்பனுக்கும் இதே மாதிரி பைத்தியம் பட்டம் கட்டணும்னு சொல்லிட்டு இன்னொரு நண்பர் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு நண்பர் வந்து சூப்பர், கடப்பா கனகா வந்து ஜமீன் குடும்பத்தை மொத்தத்தையும் கண்ணில் விரல விட்டும் ஆட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். நம்மளுடைய கடப்பா கனகா கோயம்புத்தூர் கோயிலாவுக்கு ஒரு வழியாக பைத்தியங்கிற பட்டத்தை சின்னதாக ஒரு சாம்பிள் மூலிமா காட்டிகிட்ருக்குறாங்க. நம்மளோட வீணா போன வீணா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. கடப்பா கனகா, நீ ஆடுற ஆட்டத்தை இங்கே யாராலையும் அடக்க முடியாது போல். நீ ஆட வேண்டிய நேரம் நீ ஆடிட்டுக்கிற, இந்த கோயம்புத்தூர் கோயிலெல்லாம் உனக்கிட்ட நான் செல்லுபடி ஆகுமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட துர்கா உருவத்தில் இருக்கிற கடப்பா கனகா சொல்கிற விஷயத்துக்கு நம்ம சத்யா டாக்டரும் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டு கோயம்புத்தூர் கோயிலாவுக்கு பைத்தியம் பட்டம் கட்டி விட்டுருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.